வரட்டுமா? சீக்கிரம் வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வர. மல்லிகைப்பூ, அல்வா, புடவை, அரக்கு மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வர வள்ளிக்கண்ணே, இத பாரு, நீ இப்படியே சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு வியாபாரம் நடக்காத, வெளியூர் போக மாட்டேன். நீ உள்ள போ வள்ளிக்கண்ணே. ஒண்ணு இல்லைங்க, வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டு இருக்கேன். வியாபாரத்துக்கா? கவனிக்க வேண்டியதான். எங்க பொண்டாட்டி? அத சொல்லத்தாங்க நான் புறப்பட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. என் பொண்டாட்டி வள்ளிக்கண்ணு தனியா இருக்குது. நீங்க கொஞ்சம் உங்க ஒரு கண்ணை நம்ம வீட்டு மேல. ஒரு கண்ணு என்ன? அப்ப இன்னொரு கண்ணு இன்னொரு இடத்துல போவோம். 2 கண்ணு இங்கதான் பாத்துக்குவேன். நீ பொண்டாட்டிய பத்தி கவலைப்படாத. ஆமா, நீ போயிட்டு வர இன்னும் எத்தனை நாள் ஆகும்? வியாபாரம் முடிஞ்சா 2 நாள்ல வருவேன், இல்ல 4 நாள் கூட ஆகுங்க. ஐயோ, 10 நாள் ஆனாலும் வியாபாரத்தை ஓங்கி நடத்தணும். அதான் நம்ம நாட்டுக்கு பெருமை. தெரியுதா? எங்களுக்கெல்லாம் தத்துவம் தெரியும். தந்தாரமே தாரம், பிறர் தாரமே ஆதாரம் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க. நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த கொடும்புலியூர் கோட்டை மாதிரி வேற எந்த ஆளும் உள்ள நுழைய முடியாது. தலைவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ உன் வியாபாரத்தை கவனி. தலைவர் தூங்கவே மாட்டாரு. மதவீரர் மாதிரி காவல். இருந்த வேலையும் போயிருச்சு. இனிமே ஆடு மாடெல்லாம் மேயுமே. ஆடு மாடெல்லாம் ஒண்ணு மேயக்கூடாது. இந்த மான் குட்டி தான் அங்க விளையாடும். இந்த மயில் குட்டி அதோட போய் விளையாடும். விளையாடிடுவீங்களே. ஐயோ, நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? புருஷன் போனானே நாய், அது கவுந்து போய் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நான் தான் உன்னை போய் சொல்லி கூட்டியாரது. மேல இருக்க அவளை ஆசை அவரை அத்தான்னு கூப்பிட்டுட்டேன். அதை பர்மனன்ட் ஆக்கிடு. டெம்பரவரி ஆக்காத. பொறுமுக்கு சொத்தெல்லாம் உன் மேல எழுதி வைக்கிறான தலைவன். எங்ககிட்ட நடக்காது. தப்ப முடியாது. ஜாக்கிரதை. வள்ளிக்கட்டு, பயப்படாது. புருஷன் இருக்கிறானு பாக்குறியா? அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவனுக்கு நம்ம ஜீவனாம்சம் கொடுத்துருவோம். இருக்காங்க, அவங்களெல்லாம் கட்டிக்க முடியுமா? இது என்ன பேச்சு? சாவனை தவிர நான் ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். மரியாதையா நீங்க இருந்து அனுப்பல, கூச்சல் போட்டு ஊரையே கூப்பிடுவேன். கூச்சல் போட்டாலும் வெளியே யாருக்கு சத்தம் கேட்க? அப்படியே கேட்டாலும் இங்க தலைவர் எல்லைக்குள்ள நுழையத்துக்கு எவருக்கு தைரியம் இருக்குது? வரமா இங்க வந்த இந்த பொண்ணுமே உயிரோட திரும்பி போனது கிடையாது. சும்மா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. எங்க தலைவருக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு, ஒத்துக்கம்மா. வைரமா பூட்டி மாணிக்கமா வாழலாம். ஆளுக்கு ஆளு கதாநாயகம் மாதிரி பேசிக்கிட்டு புது மாடு நிரழுது. கூச்சப்படுவாங்க. போங்கடா, வெளியே போங்கடா. நான் சரி பண்ணிக்கிறேன். என்ன காப்பாத்தமா? நீங்க அம்மாவும் வரமாட்டா, ஆயாவும் வரமாட்டா. கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுங்க. வீணா பிடிவாதம் பிடிக்காதே. உன்னால தப்ப முடியாது. நல்ல விதமா சொல்றேன். ஐயா கலைக்கு போறதுதான் நல்லது. நேற்று ராத்திரி நடுவு ஜாமத்துல வந்து
பணமா வாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ மனமே துடிச்சு போச்சு. அவன் ஊருக்கு போகும்போது இந்த பொண்ணை கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனானே. கடவுள் மாதிரி என்ன நம்புறானே. நீங்க தவறிட்டு அப்புறம் நான் உயிரோட இந்த நாட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் மூஞ்சாடா எப்படி முழிக்கிறது? இவ்வளவு அரைஞ்ச பேய் எது? அது எங்க இருக்கு? அது ஆப்பையில விட்டுட்டு வயசுக்குள்ள ஏன் அரைஞ்சது? பஞ்சாயத்தாருங்க அதை கண்டுபிடிப்பீங்களா? என்னமா பேய் ஏறுதா இறங்குதா? என்னது அப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த பேரை ஒண்ணு செய்ய முடியாது. பேய பத்தி யாரும் பேசக்கூடாது. பஞ்சாயத்து என்ன சொல்லுது? என்னங்க சொல்றது? பேசாம அடக்கம் பண்ணிட்டு ஒரு சம் தண்ணியை தலையில ஊத்திட்டு அவன் வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே. சரி, பஞ்சாயத்து தலைவர் நீதியை சொல்ல போறார். சொல்லுங்க. பழைக்க வந்த இடத்துல வெள்ளிக்கண்ணு பாவம் இவ்வளவு ஒரு பேய் அரைஞ்சி செத்ததுனாலே, அதுவும் புருஷன் இல்லாத நேரத்துல இந்த நிலைமை ஏற்பட்டது. அதனாலே ஊர் ஜனங்களாகிய நாம் எல்லாம் கூடி இத மரியாதையா அடக்கம் பண்ணிட்டு இந்த பஞ்சாயத்தை பத்தி யாரும் வெளியே பேசாம அப்படி போய் கலைஞ்சு போகணும். அவ்வளவுதான் முடிவு. வெள்ளிக்கண்ணு என்ன பாரு, ஏன் அழுது நிக்கிற? எதுக்கா அழுகுற? இப்ப என்ன நடந்து போச்சு உனக்கு? என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க? அதான் வந்துட்டேன். அதுக்கா அழுது நிக்கிற? சுத்தா பைத்தியம் நீ. இனிமே நீங்க என்ன விட்டுட்டு போக கூடாது. இந்த பாரு வள்ளிக்கண்ணு, இனிமே நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். அப்படியே போறதா இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு தான் நான் போவேன். எங்க சரி சரி சரி. இப்பதான் என் வள்ளிக்கண்ணு இந்த சிரிப்பை பாக்குறதுக்காக எம்மாந்தூரம் இத்தனையும் சுமந்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இத பத்தியா நீ கேட்ட மல்லிப்பூ இந்த பொட்டிக்குள்ள என்ன அர்த்தமா இருக்கு? சுங்குடி புடவை, அல்வா, அரைக்கு மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையுமே நான் மறக்கல. நான் மட்டும் என்னவா உங்களுக்கு பிடிச்ச எத்தனை மீன் குழம்பு வச்சிருக்கேன். அப்படியா? என்னமோ தெரியல வள்ளிக்கண்ணு, இன்னைக்கு இப்படி பசிக்குது. வா 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 வா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.